ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி என்ன சொல்லுவீங்க? நமக்கு நாளைக்கு இன்னொரு பலகாரம் செய்ய போகிறோம். அது வெள்ளையப்பம் வெள்ளையப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன நம்ம பச்சரிசி ஊற வைக்கணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம நைட்டே ஊற வச்சுட்டா காலையில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ ஊற வைக்கலாம். வாங்குவோம். நிறைய எல்லாம் செய்ய போகிறதில்ல, கணக்கா நம்ம கொஞ்சமாக வர மாதிரி பச்சரிசி. இது கேரளா ஸ்டைல். கேரளா ஸ்டைலில் வச்சு பண்ணிக்கலாம். கேரளா ஸ்டைலில் இன்னொரு பொருள் தானே சேர்த்து இல்லை, நம்ம தான் கேரளா அந்த பொருள் இல்லாமல் இப்போ நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி 2 டம்ளர் பச்சரிசி. இது நம்ம மாவு பச்சரிசி தாங்க, கடை பச்சரிசி எல்லாம் கிடையாது. ரேஷன் கடை பச்சரிசி தான். இப்படி பிரியாணி விஷயமாக எடுத்து தருவோம். நீங்கள் எந்த பச்சரிசி இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். 2 டம்ளர் போட்டுக்கலாம். இது நல்லா கழுகி 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போது நம்ம காலையிலுக்கு சரியாக இருக்குது ஊறதுக்கு. நல்லா மாவாகும். இந்த நம்ம அலம்பி நல்லா ஊற வச்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம வட்டையப்பம் வெள்ளையப்பம் வேண்டி அது ரெண்டும் சொல்லலாம். அந்த அப்பத்துக்கு ஒரு கேரளா டேஸ்ட்டு. அது எல்லோரும் பண்ணிக்கலாம். கேரளா டிஷ்ஷுன்னு மட்டும் இல்லை, எல்லோரும் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நேற்று பச்சரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சு நம்ம அதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு அதில் என்னென்ன பொருள் வேணுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு. 2 டம்ளர் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது எவ்வளோ நிறைய வேணும் நிறையா சேர்த்திக்கலாம். இல்லை அது ஒரு கணக்கு தான் சேர்த்தணும் நம்ம. இப்போ நல்ல சாப்பாடு வந்து நல்ல வெள்ளையாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் சிவப்பரிசி யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. வெள்ளைக்கு வெள்ளை தான் இருக்கணும். அதுமாதிரி வெள்ளை சாப்பாடு. அதுமாதிரி தேங்காய் எடுக்கும்போது வெறும் வெள்ளை பூ மட்டும்தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து அந்த தோல் கூட நம்ம அடியில் சீவிட்டு இந்த மாதிரி துருவி கூட எடுத்துக்கலாம். துருவுறவங்க துருவில நம்ம இதில் கட்டையில் சீவினாலும் சீவிக்கலாம். வெள்ளை பூ மொத்தம். அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை, ஏலக்காய் 4-5. நமக்கு தோல் போட வேண்டாம், தோல் எடுத்து தான் போடணும். அப்புறம் ஈஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ஈஸ்ட் நம்ம இது போட்டு அரைக்கலாம். நம்ம சாப்பாடு போட்டுக்குவோம். இப்போ இது நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா 1/2 கப்பு தேங்காய். இந்த தோல் நம்ம ஏலக்காய் உரித்து போட்டுக்கலாம். ஆனால் எல்லாம் வெள்ளையாக இருக்கணும். அது தோல் அரைப்படாது சிலது. அப்போ அதனால் அது ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம தோல் மட்டும் எடுத்து நல்லா 4-5 ஏலக்காய் போட்டுருங்க. வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஈஸ்ட்டு நல்ல 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு பெரிய பெரிய ஈஸ்ட் வச்சுருப்பாங்க. நம்ம எனக்கு சின்னது தான் இருக்குது. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்குது. நல்லா ஃபுல்லு 1 ஸ்பூனு. பெரிய பெரிய ஈஸ்ட் வச்சுருக்கோம். அப்புறம் அரிசி நம்ம போட்டுக்கலாம். அரிசி, சர்க்கரை. இப்போ நம்ம உங்களுக்கு இதில் ஏதாவது இது செஞ்சுட்டு நம்ம எது வேணாலும் குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். குருமா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன குருமா வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ நம்ம இனிப்பு கம்மியாக போடணும். இல்லை நம்ம சும்மா சாப்பிடன்னு சொல்லி வைக்கிறதா நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ இனிப்பு டேஸ்ட்டுக்கு சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம இல்லை இதுக்கு நம்ம குருமாவும் வச்சு சாப்பிடலாம். அப்போ இனிப்பு கம்மியாக வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு குருமா, பட்டாணி குருமா, பன்னீர் குருமா அது மாதிரி வைக்கலாம். நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நாங்கள் சர்க்கரை கொஞ்சம் போடுறோம்.
இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி இட்லி மாவு பதத்தில் தான் வேணும் நம்ம மாவு அரைக்கிறது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது நம்ம நைஸாக நல்லா அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது நம்ம ஒழிச்சு இதில் நம்ம இன்னி தண்ணியே ஊற்றக்கூடாது. இது போதும், கரெக்டு பாகம். மிக்ஸி ஜாரை அலம்பி தண்ணி ஊற்றுன்னு சொல்லி ஊற்றிடாதீங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாவு நல்லா புளிச்சு நல்லா பொந்தி வந்துடும். நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது நல்லா புளிச்சு பொந்திடும். நல்லா பொங்கி வரும்போது நம்ம இது ஆப்பை ஊற்றிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம்னாலும் புளிக்கணும். 4-5 மணி நேரம் புளிச்சு நல்லா பொங்கி வரும்போது மாவு நல்லா விசில் வரும்போது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பக்கம் மூடி வச்சிடணும். இது நம்ம அரைச்சி வச்ச மாவு, அப்பத்துக்கு வட்டை அப்பத்துக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த அப்பத்துக்கு மாவு இப்போ நல்லா புளிச்சிருச்சு. ரொம்ப புளிக்கணும்னு இல்லைங்க, இதில் அரைச்சி 2 மணி நேரத்துலேயே பொங்கிடுது மாவு. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி தட்டு வேணும். இதில் எனக்கு இதில் வைக்க முடியாது, அதனால் இந்த தட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி தட்டில் நெய் தடவிக்கலாம், ஒரு தேங்காய் தடவுறாங்க தடவிக்கலாம். நல்லா சுற்றி தடவிட்டு நான் வச்சுருக்கிற பாத்திரம் வந்து இந்த மாதிரி இந்த ஓட்ட தட்டு மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி தட்டு உள்ளே இறக்கி வச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சு இதில் நம்ம மாவு இது நல்லா வெந்துட்டு பொங்கிடும். எல்லாம் கரெக்டாக இந்த அளவுக்கு போதும். இது வெந்துச்சுன்னா மாவு பொங்கி வந்துடும். இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சு கையில் சூடுபடாமல் பார்த்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம கப்பு மூடி வச்சு வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இது எப்படி வெந்துச்சுன்னு இப்படி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இது எடுத்துக்கலாம். ஆறிட்டு எடுத்துக்கலாம். இன்னும் தட்டு வச்சிடலாம். இது தட்டு இன்னும் ஃபுல்லாக இது இல்லைன்னா அது ஃபுல்லாக வச்சா ஒரு இது ஒன்று 2 ஊற்றிடலாமா? பார்ப்போம். நம்ம இன்னொரு தட்டு கூட ஊற்றிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு சூப்பராக வெள்ளையாக இருக்கு பாருங்க. ஒட்டாமல் இருக்கிறது நல்லா தடவிட்டு அப்படியே ஒரு நல்லா ஊற்றி வச்சா நல்லா சின்ன சின்னதாக ஊற்றணும். நம்ம பெருசாக ஒன்று ஊற்றினாலும் நல்லா வாசனை ஈஸ்ட் போட்டதுக்கு இருக்கும். அருமையாக இருக்கும்.
ரெடி ஆயிடுச்சு. சரி, சூப்பராக நம்ம வட்டையப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இது இருக்குது. இது நம்ம வச்சு 2-4 நாளும் கெடாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்போது சும்மா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாகிடுச்சுன்னா நம்ம கிரேவி இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை கம்மியாக போடுங்க. சர்க்கரை கம்மியாக போட்டோன்னா நம்ம கொஞ்சம் குருமா மாதிரி எதாவது வச்சு, அதுக்கு என்ன குருமா வச்சா நல்லாயிருக்கும், பன்னீர் எல்லாம் போட்டு குருமா வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இப்போ நம்ம இது மட்டும் நம்ம இப்போ இனிப்பு போட்டு பண்ணியிருக்கு. இது நம்ம சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நம்ம பீஸ் போட்டு காட்டுறேன். இது நல்லா ஆயிடுச்சு. இது செவனில் நம்ம மட்டும் சாஃப்டாக திருப்பி இது நம்ம முறிச்சு காட்டணும். எடுத்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஷ்ஷையும் பார்த்துக்கணும், சாஃப்டாக இருக்கா. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மொத்தமாக நம்ம இந்த குண்டு கிண்ணம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊற்றுறதுக்கு என்ன டிசைன் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாங்க. போய் இது ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டுலாம். நல்லா ஈஸியானது. மித்தபடி வேறையும் நம்ம செய்யலாம். இது எங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் ஈஸ்ட்டு போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ அதான் ஒருத்தர் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சொல்லுவாங்களே பதனி இதெல்லாம் ஊற்றி செய்யலாம். நாங்கள் அதை சேர்த்த பண்ணாலும் நம்ம ஈஸ்ட்டு போட்டு சாதம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதில் நம்ம பொருட்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது வேணால் காலையில் நம்ம அரைச்சி வச்சுட்டா ஈவினிங் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டானது, உடம்புக்கு ஹெல்த்தியானது தான். வேறு எதுவும் போடல. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.